டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் சூழலில் சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆபத்தை உணராமல் ஏராளமான மக்கள் அலைகள் முன்பு செல்ஃபி எடுப்பதற்காக குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் இணைகிறார். வணக்கம் ஜெயலானி. டிட்வா புயலின் காரணமாக திருவான்மியூரில் கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனை அறியாமல் அங்கே மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் என்பது தொடர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் என்பது தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் தொடர்ந்து வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் கடல் அலையின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. நேரடியாக நாம் பார்க்க முடியும். தற்போது நாம் இருக்கக்கூடிய கடற்கரை சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் இருக்கிறோம். இந்த திருவான்மியூர் கடற்கரையில் வழக்கத்தை விட கடல் அலையின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மீனவர்கள் மத்தியில் புயலுடைய தாக்கம் கடலில் உணரப்படும் போது இது போன்ற அலைகளின் எண்ணிக்கை என்பது 8க்கும் அதிகமான அலைகளின் எண்ணிக்கை என்பது இருக்கும். அலைகளுடைய தாக்கம் என்பது 4லிருந்து 5 அடிக்கு அதிகமாக இருக்கும் என்பதாக பாரம்பரிய மீனவர்கள் தெரிவிக்கக்கூடிய கூற்றாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் போதே தெரியும், வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய அந்த புயலுடைய எதிரொலி காரணமாக தற்போது இங்க இருக்கக்கூடிய திருவான்மியூர் கடற்கரை முழுவதுமாகவே கடல் அலை சீற்றமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காற்றின் வேகம் என்பது மணிக்கு 70லிருந்து 80 கிலோமீட்டர் அளவிற்காக வீசி வருகிறது. குறிப்பாக தற்போது 40 KT என்ற அளவிற்காக தற்போது அந்த டிட்வா புயல் என்பது கடலில் நகர்ந்து வருகிறது. ஒரு புயல் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்றால் அதனால் மலைகளை கொடுக்கக்கூடிய மேகங்களை தன் பக்கம் ஈர்ப்பது என்பது கடினமாக இருக்கும். ஆனால் காலை நேரத்தில் 12லிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த இந்த டிட்வா புயல் என்பது தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக மழை மேகங்கள் தற்போது அந்த புயல் இருக்கக்கூடிய பகுதிகளை சூழ்ந்து நகரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த சென்னை திருவான்மியூர் பகுதிகள் நேரடியாக பார்க்கும்போது தெரியும், கரு மேகங்கள் முழுவதுமாகவே சூழ்ந்து எப்போது வேண்டுமானாலும் மழை கொட்ட துவங்கும் என்ற காட்சியை நம்மால் உணர்த்தும் வகையிலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தரைக்காற்றின் வேகம் மணிக்கு 70லிருந்து 80 கிலோமீட்டர் அளவிற்காக வீசி வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் பொதுமக்கள் தற்போது ஆபத்தை உணராமல் செல்ஃபிகள் எடுப்பதற்காகவும் இந்த கடல் அலையை ரசிப்பதற்காகவும் ஏராளமான மக்கள் குவிந்து வருகிறார்கள். கடலில் இருக்கக்கூடிய அந்த மணல்களே பறக்கக்கூடிய அளவிற்காகவும் நிற்கக்கூடிய நபர்களை தூக்கி வீசக்கூடிய அளவிற்காகவும் காற்றின் வேகம் என்பது ஒரு புறத்தில் அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் பொதுமக்களோ எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள். அதிலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே இந்த பகுதியில் வருகிறார்கள். இதன் காரணமாக இங்கு ஆபத்தான சூழல் என்பது நிலை வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியில் ரோந்து பணியில் வெறும் 2 காவலர்கள் மட்டுமே இருந்து வருகிறார்கள். போதிய அளவிற்கான காவலர்கள் இல்லை என்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் கடலின் அழகை ரசிக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தற்போது வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய தாக்கம் என்பது கடுமையாக இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக மழை என்பது இல்லாவிட்டாலும் கூட காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியில் நேரடியாக தெரியும், காற்றின் வேகம் என்பது மணிக்கு 70 கிலோமீட்டர் அளவிற்காக வீசி வருகிறது. ஆனால் இதே பகுதியில் நாம் நேரடியாக பார்க்கும்போது தெரியும் எந்த அளவிற்காக பொதுமக்கள் அங்கு நிற்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகவே உணர்த்த முடிகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் புயல் என்பது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த புயல் தமிழகத்தை நோக்கி குறிப்பாக சென்னைக்கு 25 கிலோமீட்டர், அதாவது சென்னையுடைய கடற்பகுதியில் இருந்து 25 கிலோமீட்டர் நெருக்கத்திற்கு வரக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இப்படியான சூழ்நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக செல்ஃபி எடுப்பதும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து இந்த கடலின் அழகை ரசிக்க வேண்டும் என எண்ணுவதும் நல்லதற்கல்ல. எனவே பொதுமக்கள் அரசுடைய அறிவுறுத்தலை கேட்டு உடனடியாக வீடு திரும்ப வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவதற்கான அந்த ரோந்து பணியில் காவலர்கள் ஈடுபட வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. டிட்வா புயல் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.